கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆமேன். இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் இன்றுள்ள நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றால் அன்று பூமியில் ஜனத்தொகையே இல்லை. இன்று ஒரு குழந்தையை வளர்க்கவே முடியவில்லை அநேகருக்கு. ஆகவே பூமியை நிரப்புங்கள் என்றால் அது நமக்கு அல்ல. இந்த நன்மைகள் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் நடந்து முடிந்தும் விட்டது, நிறைவேறியும் விட்டது. ஆனால் நமது சிருஷ்டிப்பின் நாயகர் உலக தோற்றத்துக்கு முன்பே இந்த காற்று நீர் நிலம் படைத்து வைத்து அதன் பின்புதான் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறார். இன்று மனிதன் சந்திரன் மற்ற கிரகங்கள் மனிதன் உயிர் வாழ தேவையான காற்று நீர் நிலம் ஏற்றவாறு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் பூமி தவிர வேறு எங்குமே இல்லை. ரீப்ளனிஷ் நிரப்புதல், ரீஃபில் மறுபடியும் நிரப்புதல் என்று பொருள்படுகிறது. அப்பொழுது நமக்கு முன்பே யார் யார் இங்கு இருந்தார்கள்? எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தேவதூதர்கள் இருந்ததாகவும் அவர்களது பெருமை நிமித்தம் கீழ் தள்ளப்பட்டதாகவும் பார்க்கிறோம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததினால் மறுபடியுமாக பூமியை நிரப்புகிறார் மனிதர்களால். அதாவது கீழ்ப்படுத்தி என்பது சகலவற்றையும் ஆளுகை, நிலத்தில் வாழ்கிறவைகளையும் நீரில் வாழுகிறவர்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பட்டியலிட்டு சொல்லுகிறார் ஆளுங்கள் என்று. இன்று உங்கள் இருதயம் எந்த நிலவரத்தில் உள்ளது? தேவ கிருபையினாலும் தேவ அன்பினாலும் மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் கசப்பு, வெறுப்பு, பகையினால் நிறைந்து விடுகிறது. ஆகவே தான் உங்கள் இருதயம் கிறுக்குள்ள, கேடுள்ள, ஒழுங்கின்மையாக மாறாமல் எப்பொழுதும் மறுபடியும் தேவ அன்பினால் தேவ கிருபையினால் நிரப்பிக்கொண்டே ரீப்ளனிஷ் இருக்க வேண்டும் என்கிறார் நம் கடவுள். ஆமேன். God bless you.